அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் 2024 தினமும் 50 கேள்விகள் தேர்வு நோக்கில் ரீகால் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 50 கேள்விகள் என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அதுக்கு தமிழில் என்னென்னு கேட்குறாங்க. ஆப் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம்? செயலி அப்படின்னும். அதுவே தேடு பொறி இங்கிலீஷில் என்ன வரும்? சர்ச் இன்ஜின் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். தேர்டு பொறி என்னது? சர்ச் இன்ஜின். அடுத்தது புலனம். புலனம் நமக்கே தெரிஞ்சதான், வாட்ஸ்அப்பை நம்ம புலனம் சொல்லுவோம். வாட்ஸ்அப் புலனம். வலஞ்சுழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். வலஞ்சுழின்னா என்ன? கிளாக் வைஸ். டச் ஸ்க்ரீன், இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா இப்போ நம்ம தொடுறோம் இல்லையா ஃபோனில், ஸோ அதுதான் சொல்லுவோம் தொடுதிரைன்னு சொல்லுவோம். அதே குரல் தேடல் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வரும்? வாய்ஸ் சர்ச். தேடு பொறி இப்போ தான் பார்த்தோம், சர்ச் இன்ஜினை நம்ம தேர்டு பொறி அப்படின்னு சொல்லுவோம், சர்ச் இன்ஜின். புலனம், புலனம் என்ன? இப்போ தான் பார்த்தோம். புலனம்னா என்ன? வாட்ஸ்அப்பை நம்ம புலனம் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம், வாட்ஸ்அப் என்னது? புலனம். வலஞ்சுழி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம். வலஞ்சுழின்னு என்ன? கிளாக் வைஸ். செயலி, ஓகேவா? செயலின்னு என்ன? ஆப். தேடு பொறி, தேடு பொறி என்னென்னு படித்தோம்? சர்ச் என்ஜின். ஏதாவது ஒன்று தேடுற இல்லையா கூகுளில், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தேடு பொறி, சர்ச் என்ஜின். விடைக்கேற்ற வகையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அதாவது வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சுட்டி சொன்னோம்னா அது எந்த விடையில் வரும்? சூட்டு விடையில் வரும். சரி, விடை வகைகள் எத்தனை? என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விடை வகையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகர்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நூலகர் சொல்கிறார். அதுக்கு இனமாக சொல்கிறது இனமொழி விடை. இப்போ ஒரு கூற்ற சொல்ல வரோம்னா அதுக்கு இனமாக இன்னொரு வினாவையே நம்ம சொன்னோம்னா அது என்னது? இனமொழி விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். நல்லா கேட்டுக்கோங்க, என்ன கேட்குறாங்க? அலுவல் சார்ந்த கலைச்சொற்களில் சரியானது என்னன்னு கேட்குறாங்க. இந்த எப்பிகிராஃபி, கேவ் டெம்பிள், இந்த ஹீரோ ஸ்டோன், இது மூணுமே நமக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை குறிக்காது. அதுவே இந்த ட்ரெஸ்ஸரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கருவூலம் சொல்லுவோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்னா பாலிட்டிக்கலாக அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ட்ரெஸ்ஸரி அப்படின்னா கருவூலம். அடுத்தது பாருங்கள், சரியான இணை. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா 4 ஆப்ஷன் சரியான இணை கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலுவல் சார்ந்த சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கல்ச்சுரல்ஸ் வேல்யூனா பண்பாட்டு விளியங்கள் கரெக்ட் தான். ஹியூமனிசம்னா மனிதநேயம். பிலீஃப்னா நம்பிக்கை. கேபினட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை. அப்போ அலுவல் சார்ந்த அந்த பொலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது சார்ந்த கலைச்சொற்கள் தான் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அப்படின்னு என்னென்னு படிப்போம், அமைச்சரவை. எது சொல்கிறோம்? சமூக அல்லது தத்துவ கலைச்சொற்கள். இது எல்லாமே எது அந்த இதை தவிர மற்றதில் இருக்கிறது இது மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம் இல்லைனா தத்துவ கலைச்சொற்கள். இதுதான் என்னது? அலுவல் சார்ந்த சொற்கள். அடுத்ததும் அலுவல் சார்ந்த சொற்கள் தான் கேட்குறாங்க. நாட்டிக்கல் மைல். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொற்கள் கொடுத்துட்டாங்க. நாட்டிக்கல் மைல்னா என்னன்னு கேட்குறாங்க. கடல் மைல். ஏவுகணை என்னது? மிசல். மிசல்னா என்ன? ஏவுகணை. ஊர்தி. ஊர்தி நம்ம என்ன சொல்லுவோம்? லான்ச் வெஹிக்கலை நம்ம என்ன சொல்லுவோம்? ஊர்தி அப்படின்னு சொல்லுவோம். மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைஸ். எலக்ட்ரானிக் டிவைஸை நம்ம என்ன சொல்லுவோம்? மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் எப்படி ஒட்டுக்காதான் இருக்கும். மனம் ஒன்றிய துணை நம்ம சொல்லலாம். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான இணை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை சொல்லுவோம். ஏன்னா நெல்லிக்காயை உள்ளங்காயில் வச்சா வெளிப்படையாக தெரியும். ஸோ அது எதில் வரும்? வெளிப்படைத்தன்மையில் வரும். ஒற்றுமை இணைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. விழலுக்கேற்ற நீர் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனற்ற செயலை குறிக்கும். ஏன்னா தேவையில்லாத நிலத்துக்கு நம்ம நீரை பாய்ச்சணும்னா அது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் போலனா எதில் வரும்னா ஒற்றுமையின்மை. இப்போ நெல்லிக்காய் மூட்டை கீழே நம்ம கொட்டினோம்னா நெல்லிக்காய் ஒரு இடத்துல நிற்காமல் செதறி போகுதுலையே, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்றுமை இன்மையில் வரும்னு சொல்லுவோம். ஸோ இது மூணுமே தப்பாக இருக்குது. இப்போ மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி ஊமையாக, இந்த ஊமை தான் நமக்கு சரியாக இருக்குது. எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செயற்பாட்டு வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா படு பட்டது பெருப்பெற்றதில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஆள் வந்திருக்கு, பட்டதில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்னது? செயற்பாட்டு வினை. இந்த மாதிரி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. பிறவினை. பிறவினை வாக்கியம்னு என்னென்னு பார்க்கலாமா? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆமாம், எழுவாய் வந்து தானே வேலையை செய்யாமல் மற்றவங்க வச்சு செய்ய வச்சுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பிறவினைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது 13வது கேள்வி. தன்வினை வாக்கியத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய் தானே வேலையை செஞ்சுன்னா அது தன்வினையில் வரும். அவன் திருந்தினான், இது எதில்? தன்வினையில் வந்து வரும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க சொல்லியிருக்காங்க. பொழுது, பெரும்பொழுது, சிறும்பொழுது அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேள்வி எப்படி கேட்கலாம்? பொழுது எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் ஈஸியாக நம்ம போடுறதான் விடைக்கேற்ற வினானா. அடுத்தது பாருங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க விடைக்கேற்ற வினால. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நம்ம கேள்வியை எப்படி கேட்கலாம்? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். விடைக்கேற்ற வினாதான். ஆன்சர் கொடுத்துட்டாங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். இது ஆன்சர். கேள்வி நம்ம எப்படி எழுப்பலாம்? காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர்? இப்படி நம்ம கேள்வி எழுப்பலாம். இரு வினைகளோட பொருள் வேறுபாடு. இந்த கலைத்தல்னா என்ன வரும்னா அழித்தல். அதே இந்தலை வந்துச்சு அப்படின்னா சோர்தல் வந்து நம்ம சொல்லுவோம். இரு வினைகளோட பொருள் வேறுபாடு தான் இந்த பணித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், அடிப்பணியை வைக்கிறது. தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஓகேவா? இந்த பணித்து பணிந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ரிப்பீட்டடாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொற்களை அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சொற்களை அரேஞ்ச் பண்ணணும்னா எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை கரெக்டாக இருந்தால் அந்த சொற்கள் வந்து சென்டென்ஸ் கரெக்ட். ஸோ மேக்ஸிமம் இந்த சொற்கள் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிற லைன்ஸ் தான் கேட்பாங்க. இதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. இதுதான் வந்து கரெக்டு. மற்றபடி பாருங்கள், எல்லாமே வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க. இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, வெப்பத்தை இங்கே முடிச்சுட்டு சென்டென்ஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், கவசங்கள் தாங்கும் அளவுக்கு இது பின்னாடி வரதை முன்னாடி போட்டிருக்காங்க. தாங்கும் அளவுக்கு இன்றைய வெப்பத்தை கவசங்கள் இல்லை, இதுவுமே சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. படித்தாலே இதெல்லாம் தெரிஞ்சிடும். சொற்களை அரேஞ்ச் பண்ணுறது தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். இதுதான் வந்து கரெக்டு. அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. எந்த வரிசையில் எழுதியிருக்காங்க அப்படின்னா பி பி வரிசையில் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பா, அதுக்கப்புறம் பா, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் பி. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது அகர வரிசை தான். எந்த வரிசையில் எழுதியிருக்காங்கன்னா பா வரிசையில் பா பி பி, அதுக்கப்புறம் பூ எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த வரிசை பூ, அதுக்கப்புறம் பே, இந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் எந்த வரிசையில் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? மா வரிசையில் மே, மை, மோ, மௌ இந்த வரிசையில் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. வேர்ச்சொல்லோட வினையால் நனையும் பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல் வந்து கொடுத்துட்டாங்க உணர்ன்ட்டு. ஸோ வினையால் நனையும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ந்தோர். அதுவே உணர்ந்து, அப்போ ஊ சவுண்ட் வந்திருக்கு, இது என்னது? வினை எச்சம். உணர்ந்த, இது ஆ சவுண்ட் வந்திருக்கு, இது என்னது? பெயரெச்சம். அதே உணர்ந்தான்ன்றது எதில் வரும்? வினை முற்றில் வந்து வரும். உணர்ந்தான் எதில் வரும்? வினை முற்று. ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆப்ஷன்லேருந்து போனாலும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது ஆப்ஷன் சி, உணர்ந்தோர் தான் என்னவா வரும்? வினையால் நனையும் பெயராக வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்தது வேர் சொல்லோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னா, தொழிற்பெயர் உங்களுக்கு தெரியும், தல்ல வந்து விகுதி பெற்று முடியும்னு சொல்லிட்டு. அப்போ முளை எப்படி வரும்? முளைத்தல் தான் வரும். அதே முளைத்தவன் அப்படின்னு வந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம்? வினையால் நனையும் பெயர். வினையால் நனையும் பெயரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைத்தவன். அதே முளைத்த அப்படின்னா ஆ சவுண்ட் வந்திருக்கு, பெயரெச்சம். முளைத்து ஊ சவுண்ட் வந்திருக்கு, வினையெச்சம். ஓகேவா? அடுத்தது கேள்வி பார்க்கலாம். எதிர்மறை தொழிற்பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ உரை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர்னா உரையாமை. அதே உரைக்கின்றனர் அப்படின்னா உரைக்கின்றனர் என்ன வரும்? நிகழ்கால வினைமுற்றில் வந்து வரும். அதுவே உரைத்த அப்படின்னா ஆ சவுண்ட் வந்திருக்கு, பெயரெச்சம். உரைப்பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையால் நனையும் பெயரை நம்ம சொல்லுவோம் உரைப்பவர். கொடுத்தோர் இதை என்ன பண்ணியிருக்காங்க? வேறு சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்தோரை நம்ம பகுபத விருப்புலகத்தின்படி நம்ம பிரிக்க தெரிஞ்சுன்னா பிரித்து கூட பார்த்துக்கலாம். கொடு கூட்டல் இத்து கூட்டல் ஓர், இதுதான் வந்து பிரிப்போம். ஸோ பிரிச்சுட்டு ஃபஸ்ட் இருக்க பகுதியை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வேறு சொல்ல எடுத்து எழுதுவோம். கொடுன்னு வந்திருக்கு. சரி, இதில் இத்துன்னு என்னன்னு சொல்லிடுறேன். இத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தி, நீங்கள் படிக்கிறது தான். அதே இந்த இத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலையில் வரும். இந்த ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையால் நனையும் பெயரில் வந்து வரும். சரி, இப்போ எப்படி பிரித்தோன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆப்ஷன்லேருந்து போலாமா? கொடுத்து ஊ சவுண்ட் வந்திருக்கு, வினையெச்சம்.
கொடுத்த சொன்ன வந்திருக்கு என்னது பெயரெச்சம். கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வினை முற்றில் வரும். ஸோ நல்லா தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுவாக தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது போபால், இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. போபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் வரும்? அதோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும்? போவாள், இதோட வேர்ச்சொல் என்னவா இருக்கும்? போவா தான் இருக்கும். அதே போகின்றாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிகழ்கால வினைமுற்று. போகின்றாள் அப்படின்னா நிகழ்காலத்தில் வர வினைமுற்று. அதே போதுன்ற ஒரு சொல் கிடையாது, இது தப்பு. போகின்ற அப்படின்னா வருது, இது வந்து எதில் வரும்? பெயரச்சத்தில் வந்து வரும். நடப்பேன், இதோட வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கத்தின்படி பிரிக்கலாமா? நட கூட்டல் இப்பு கூட்டல் ஏன். பிரிக்க தெரிஞ்சுன்னா பிரித்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறத பகுதியை தான் நம்ம என்ன எழுதுவோம்? வேர்ச்சொல்ல எழுதுவோம். ஸோ என்னது? நட. அடுத்தது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சந்தி. இந்த இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வர இடைநிலை. இந்த ஏன் அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்றில் வர்றது இந்த ஏன். சரி, அதே அடுத்தது சொல்லுதல், இதோட தவறான பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா தூய்த்தல். ஏன் தூய்த்தல் சொல்கிறாங்கன்னா இந்த செப்புதல், இயம்புதல், விளம்புதல் இது மூணுமே எதில் வரும் அப்படின்னா சொல்லுதல் வரும். தூய்த்தல் மட்டும் தப்பு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா யானை தான் குறிக்கும். யானைக்கு இந்த மாதிரி பல பொருள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இந்த இல்லு யூஸ் பண்ண மாட்டோம், இந்த எல்லை யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள், அடுத்தது இந்த லை யூஸ் பண்ண மாட்டோம். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, கலரை வந்து குறிப்பிடுறோம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல். வீட்டுக்கு வெள்ளை அடித்தாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த லையோ இந்த இல்லோ அதுக்கப்புறம் இந்த லையோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது பெயிண்ட் ஒரு கலரை குறிக்கிறதுக்கு இந்த வெள்ளை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்குறாங்க. லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம். அதுவே இலக்கணம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இலக்கணம் என்ன சொல்லுவோம்? கிராமரை நம்ம என்ன சொல்லுவோம்? இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோஷனல் லிட்ரேச்சர்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பக்தி இலக்கியம் என்னது? டிவோஷனல். இதிகாசங்கள் அப்படின்னா என்ன படிச்சிருப்போம்? நம்ம எபிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். ஆங்கில சொல் கொடுத்துட்டாங்க. தமிழ் சொல் என்ன? காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்கள் நான் என்ன நம்ம படிச்சிருப்போம்? நம்ம வீடியோவில் ரிப்பீட்டடாக சொல்கிறதான். இன்ஃப்ராரெட் ரேஸை நம்ம என்ன சொல்லுவோம்? அகச்சிவப்பு கதிர்கள்னு சொல்லுவோம். உயிர் தொழில்நுட்பம் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? பயோடெக்னாலஜி. ரிப்பீட்டடாக படிக்கிறதா இவங்க வந்து கேட்குறாங்க. பயோடெக்னாலஜி. புற ஊதா கதிர்கள். ஓகேவா? புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கேன். அடுத்தது 36 கம்யூனிசம் நான் என்னன்னு கேட்குறாங்க தமிழில். என்னென்னா பொது உடைமை. கம்யூனிசம்னு என்ன? பொது உடைமை. ஒப்புரவு நெறி என்ன வரும்? நம்ம என்னென்னு படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கில்? ரெசிப்ரோசிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்லுவோம். அதே கடமை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்மளோட டியூட்டியை செஞ்சோம்னா அது வந்து கடமை. அதே தானியங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தானியங்கி அப்படின்னுவோம். ஓகே, பிழை திருத்தம் பார்க்கலாம். சந்திப்பிழையற்ற வாக்கியம். ஓகே, காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இங்கே நிகழ்காலத்தை என்ன வருது? ஐ சவுண்ட் வருது. ஐன்றது நமக்கு என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க, சேவரிசைக்கு முன்னாடி அந்த சேவரிசையில் இச்சு வந்து வந்திருக்கு. ஸோ வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்தது பாருங்க, படுத்தி கொள்ளலாம். இது எடுத்துக்கோங்க. படுத்தி. ஓகேவா? அதில் வந்து படுத்தி அந்த இகர ஈற்று வினையச்சம் வந்து வருது. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? படுத்தி. அப்போ இகர ஈற்று பின்னாடி வினையச்சம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ காவரிசையில் பார்த்தீங்கன்னா ஈக்கு வந்து வந்திருக்கு. ஸோ வல்லினம் வந்து மிகுந்திருக்கு. அடுத்தது 38 கூகை என்ன பண்ணுவோம்னா குளறதான் செய்யும். ஓகேவா? குயில் என்ன பண்ணும்? கூவும். மயில் என்ன பண்ணும்? அகவும். அதுவே குணுகும். எது குணுகும்? புறா வந்து குணுகும். மரபு பிள்ளைகள் ஒளி மரபு தான். குணுகும் என்னது? இப்போதான் பார்த்தோம். புறா குணுகும். கூகை என்ன பண்ணும்? குளரும் சொல்லி படிச்சிருப்போம். மயில் என்ன பண்ணும்? அகவும். குயில் என்ன பண்ணும்? கூவும். ரிப்பீட்டடாக இதெல்லாம் கேட்குறதா? ஸோ அதுக்காக தான் திருப்பி ஆப்ஷனில் இருக்கிறதையும் சேர்த்து வந்து சொல்கிறேன். பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தாத சொல். ஓகேவா? கான், வல்லை, அரண் இதெல்லாமே காட்டை குறிக்கிறது. இந்த நச்சரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடமுள்ள பாம்பை குறிக்கிறது தான். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்? பொருந்தாத சொல். இது 3 காட்டில் வர்றது. இது மட்டும் எது? பாம்பு வகையை சார்ந்தது. ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, தோன்றல், திரிதல், கெடுதல் இதெல்லாமே எதில் வரும்? விகார புணர்ச்சியில் வந்து வரும். இந்த வல்லினம்ன்றது தப்பு. ஸோ ஈஸியாக போட்டுடலாமா? ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் இது 3 மாநிலங்களில் வருது. இது மட்டும் எதில் வரும்? நாட்டில் வரும். இலங்கையில் தீவு இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல்.
சிறுவனுக்கு என்னது ஆப்போசிட்டாக சொன்னோம்னா சிறுமி, அதாவது ஆப்போசிட் பாலினத்தில் சொல்லணும். பையனா பொண்ணு அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ சிறுவனுக்கு நம்ம சிறுமின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தோழி எதிர்பாலினத்தை கேட்குறாங்க, தோழிக்கு நம்ம என்ன சொல்லுவோம், தோழன் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க, மேலவருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா கீழவர் நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள் மாசரை. மாசரை நம்ம கொடுத்துட்டாங்க. மாசரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம்னா மாசு கூட்டரலை. ஓகேவா, இதை நம்ம ஆப்ஷன்ல இருந்து போலாமா? இப்போ மாசு, இப்போ இது நிலைமொழி, இது வந்து வருமொழி. நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னது சு. சுவை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஊ தான் நம்ம என்ன பிரிக்கலாம், சூன்னு பிரிக்கலாம். சரி, இது எப்படி எழுதலாம்? மார்ச் கூட்டல் இச்சு, இது எப்படி எழுதலாம்? மார்ச் கூட்டல் அரை அப்படின்னு எழுதலாமா? இருங்க ஒரு நிமிஷம். இது நிலைமொழி, இது வந்து வருமொழி. நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னது சு. சு எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஊ தான் சூன்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ இந்த சூக்கு பதில் எப்படி எழுதலாம்? மா கூட்டல் இச்சு கூட்டல் ஊ கூட்டல் அரன்னு எழுதலாம். சரி, இப்போ என்ன அப்படின்னா இங்கே வந்து வருமொழியில் என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ வருமொழியில் நமக்கு உயிரெழுத்து வந்துச்சுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்ற இந்த விதிப்படி என்ன அப்படின்னா இந்த உகரம் வந்து ஓடி போயிடும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா மா கூட்டல் இச்சு கூட்டல் அரன்னு இருக்கும். சரி, இப்போ இந்த இச்சு கூட்டல் ஆதான் நமக்கு என்னவா வரும்? சாவா வந்து வரும். அப்போ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா மாசரை இந்த மாதிரி வரும். ஓகேவா, இதுதான் வந்து கரெக்டு. பாருங்க மாசரை 46க்கு. அடுத்தது 47 பாருங்க, சேர்த்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் தம் உயிர். இப்போ இதை நம்ம நிலைமொழி வருமொழி. ஓகேவா, இப்போ நிலைமொழியில் கடைசி எழுத்து பார்க்கணும், வருமொழியில் முதல் எழுத்து பார்க்கணும். நிலைமொழியில் கடைசி எழுத்து என்னது? இம்மு. வருமொழியில் முதல் எழுத்து என்னது? ஊ. அப்போ இம்மு கூட்டல் ஊ என்னது? மூ. ஸோ தம்முயிர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது சேர்த்து எழுதுக தான் கொடுத்துருக்காங்க. அடிக்கும் கூட்டல் அலை என்னது? அடிக்கும் அலை. ஓகேவா, இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மு கூட்டலா தான் என்னது? நமக்கு மா. இம்மு கூட்டலா நமக்கு என்னவா புணர்ந்திருக்கு? மாவா புணர்ந்திருக்கு. அப்போ அடிக்கும் மலை. ஓகேவா, இன்னைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நம்ம வீடியோஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.